வணக்கம் யுவர்ஸ். பண்டிகைகளின் சிறப்புக்கள் வரிசையில் தை திருநாளாம் பொங்கல் திருநாளை பற்றிய சிறப்புக்களை காண்போமா? பொங்கல் திருநாள் சிறப்புக்கள் குறித்து ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையில் தேசிய திருவிழா பொங்கல் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திரு பத்மன் எழுதியிருக்கும் கட்டுரையை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். நீங்களும் கேளுங்களேன். பொங்கல் திருநாளின் சிறப்புக்களை தெரிந்து கொள்ளுங்களேன். தேசிய திருவிழா பொங்கல். தலைப்பை பார்த்ததும் சிலருக்கு மலைப்பு ஏற்படலாம். தமிழர் திருநாள் பொங்கல் என்றுதானே கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு இருக்க தேசிய திருநாள் பொங்கல் என்று கூறப்பட்டுள்ளதே என்று. நமது பாரத திருநாடு பன்னெடுங்காலம் முன்பாகவே பண்பாட்டால் ஒன்றுபட்ட தேசம். பண்பாட்டை பாரம்பரியமாய் வழிவழியாக அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்வதற்கான வாகனமே கொண்டாட்டங்கள் நிறைந்த பண்டிகைகள். அந்த வகையில் தமிழர் திருநாள் என்று சிறப்பித்து கூறப்படும் பொங்கல் தேசிய அளவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகை. சில மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்கள் இருந்தாலும் கூட இதன் பொது பெயர் மகர சங்கராந்தி. பெயர் காரணம் மகர மாதத்தில் கொண்டாடப்படுகின்ற சங்கராந்தி திருநாள் என்பதால் இதற்கு மகர சங்கராந்தி என்று பெயர். நமது பண்டிகைகள் திருவிழாக்கள் எல்லாமே வானவியலோடு இணைந்த ஆன்மீக அடிப்படையில்தான் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றன. மகரம் என்றால் சுறா மீன் என்று பொருள். மகரம் என்பது 12 ராசிகளில் ஒன்று. நமது மாதங்கள் அனைத்துமே ராசி எனப்படும் இந்த நட்சத்திர கூட்டங்களின் அடிப்படையில்தான் கணக்கிடப்படுகின்றன. அந்த வகையில் வானிலோ சுறாமீன் போன்று தோற்றமளிக்கும் மகர ராசியில் மகர மாதம் எனப்படும் தை மாதம் தொடங்குகிறது. சங்கராந்தி என்ற சொல்லுக்கு மாற்றத்தின் தொடக்கம் என்று பொருள். சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் அன்றைய தினத்தில் இருள் மிகுந்த பனி நீண்டிருக்கும் 6 மாத காலம் முடிவடைந்து வெயில் நீண்டிருக்கும் ஒளி மிகுந்த 6 மாத காலம் தொடங்குகிறது. இதனை உத்தராயணம் புண்ணிய கால தொடக்கம் என்பார்கள். உத்தர அயனம் என்றால் வடதிசை பயணம் என்று பொருள். இதுவரை தட்சிணாயனம் எனப்படும் தென் திசை வழியாக நடைபெற்ற சூரியனின் சஞ்சாரம் தை தொடங்கி ஆனி மாதம் வரையான 6 மாத காலத்திற்கு வடக்கு வழியாக நடைபெறும். தட்சிணாயன காலத்தை தேவர்களின் இரவு பொழுது என்றும் உத்தராயண காலத்தை தேவர்களின் பகல் பொழுது என்றும் கூறுவர். சூரியனின் ஒளிமிகுந்த வடதிசை பயணம் தொடங்கும் நாளை வரவேற்கும் விதமாகவே மகர சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் மகிழ்ச்சி, வளம், மங்களம் ஆகியவை பொங்குவதன் அடையாளம் என்பதால் இதற்கு தூய தமிழிலே பொங்கல் திருநாள் என்று பெயர் வந்தது. பொங்குகின்ற பாலை கொண்டு அன்றைய தினம் சமைக்கப்பட்டு படையலிடப்படுகின்ற உணவுக்கும் பொங்கல் என்ற பெயர் ஏற்பட்டது. இதே இனிப்பு பொங்கல் வட மாநிலங்களில் கிச்சடி, சக்ராத் என்ற பெயர்களில் படைக்கப்பட்டு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது. பண்டிகையின் நோக்கம். பொங்கல் எனப்படும் மகர சங்கராந்தி பண்டிகை அடிப்படையில் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் உன்னத திருநாளாகும். உணவின் மூலமே உலகில் உயிர்கள் வாழ்கின்றன. இயற்கையின் துணை கொண்டு உணவுப் பொருளை மனிதன் உருவாக்கும் தொழிலே விவசாயம். மனிதன் தனது கடின உழைப்பான உழவின் மூலம் உணவை உற்பத்தி செய்த போதிலும் அதற்கு உறுதுணை புரிந்த இறைவன், இயற்கை, சக தொழிலாளர்கள், இன்ன பிற உயிரினங்கள், கருவிகள் ஆகியவற்றுக்கு நன்றி கடன் தெரிவிக்கும் வகையில் கொண்டாடப்படுவதே இந்த பண்டிகை. மகர சங்கராந்தி கொண்டாடப்படுவதின் உட்கருத்தை கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைத்தார். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவ. இதன் பொருள் அனைத்து உயிரினங்களும் உணவினால் ஜீவிக்கின்றன. உணவானது மழையினால் உருவாகிறது. வேள்விகளை செய்வதால் மழை பெய்கிறது. உரிய கடமைகளை செய்வதால் வேள்விகள் நிறைவேற்றப்படுகின்றன. யஜ்ஞம் எனப்படும் வேள்வியானது யாகத்தீயை மூட்டி செய்யப்படுகின்ற சடங்குகள் மாத்திரம் அல்ல, மனிதர்கள் அவர்களுக்குரிய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவதும் ஆகும் என்பதைத்தான் யஜ்ஞ கர்ம உத்பவ என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ளார். இந்த கடமைகளில் தலையாயது நன்றிக்கடன் பாராட்டுவதையே மகர சங்கராந்தியாக கொண்டாடுகிறோம். 4 நாள் கொண்டாட்டம். பெரும்பாலும் பாரதம் முழுவதிலும் 4 நாள் பண்டிகையாக கொண்டாடப்படும் மகர சங்கராந்தியின் முதல் நாள் பண்டிகையின் பெயர் போகி. போகம் என்பதற்கு அனுபவித்தல், விளைச்சல் என 2 பொருள்கள் உண்டு. விளைச்சலுக்கு உதவும் மழைக்கு கடவுள்
இந்திரன். அதனால்தான் வயல் வயல் சார்ந்த இடமுமான மருதத் திணைக்கும் அவரே தெய்வம். இந்திரனுக்கு போகி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. போகத்துக்கு உதவிய போகிக்கு நன்றிக்கடன் தெரிவிக்கும் பண்டிகையே மார்கழி மாத கடைசி தினத்தில் கொண்டாடப்படும் போகி. மேலும் தமிழிலே மற்றொரு சிறப்பு பொருளும் இதற்கு உண்டு. வாட்டும் குளிர்காலத்தை போக்கும் தினம் என்பதாலும் போகி. இந்த நாளில் நம்மை வாட்டும் பழைய கசப்பான அனுபவங்களையும் தவறான எண்ணங்களையும் தூக்கி போட்டு பொசுக்குவோம் என்பதன் அடையாளமாகத்தான் போகி இரவன்று குப்பை கூளங்களை குவித்து எரிக்கின்றோம். தை முதல் நாளன்று கொண்டாடப்படும் 2வது நாள் பண்டிகை சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் சூரிய பொங்கலாகும். உலகின் இயக்கமே சூரியனோடு தொடர்புடையது என்பதால் நமது முன்னோர்கள் சூரியனை பிரத்யட்ச, அதாவது நேரடியாய் கண்ணுக்கு தெரியும் தெய்வமாக வணங்கினர். மிக தொன்மையான ரிக்வேதத்திலேயே சூரிய வழிபாடும் அவருக்குரிய காயத்ரி மந்திரமும் உரைக்கப்பட்டுள்ளன. அறிவியல் ரீதியிலும் நாம் வாழும் பூமி சூரிய குடும்பத்தைச் சேர்ந்தது. மேலும் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுப்பதும் மழைக்கு தேவையான நீரை பூமியில் இருந்து உறிஞ்சி மேகத்துக்கு ஊட்டுவதும் சூரிய ஒளி அல்லவா? ஆகையால் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் ஒளியை வரவேற்கும் வகையிலும் சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இல்லங்களும் ஒளிவீசி பளிச்சென துவங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கலின் போது வீடுகளுக்கு வெள்ளை அடிக்கப்படுகின்றது. அத்துடன் வீட்டு வாசல்களில் வண்ணக் கோலங்களும் வரையப்படுகின்றன. 3ஆம் நாள் பண்டிகை உழவுக்கு உறுதுணை புரியும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப் பொங்கலாகும். மாடுகளின் கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டுதல், மாடுகளுக்கு பாரம்பரிய சமய சின்னங்களை அணிவித்தல் உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களை செய்தும் விருப்பமான தீனிகளை வழங்கியும் உழவர்கள் வழிபடுவார்கள். உழவு கருவிகளும் வணங்கப்படும். தமிழகத்தில் மதுரை, அலங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் அன்றைய தினம் அடங்காத காளைகளை இளைஞர்கள் அடக்கும் ஜல்லிக்கட்டு எனப்படும் பாரம்பரிய வீர விளையாட்டு நடத்தப்படுவதும் வழக்கம். 4ஆம் நாள் பண்டிகை காணும் பொங்கலாகும். வயல்களில் பல்வேறு களப்பணிகளிலும் அறுவடையிலும் உதவிய விவசாய தொழிலாளர்களுக்கு இந்நாளில் நன்றி தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சமூக பெரியவர்களையும் உறவினர்களையும் சந்தித்து வாழ்த்துக்களை பெறுகின்ற மகிழ்ச்சியுடன் அளவலாவுகின்ற நாளாகவும் இது திகழ்கிறது. வெவ்வேறு பெயர்களில் தமிழகத்தில் பொங்கல் என்ற பெயரில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை அண்டை மாநிலமான கேரளத்தில் பொங்கலா என்றும், கர்நாடகத்தில் மகர சங்கரமணா, சுக்கி ஹப்பா என்றும், ஆந்திரம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் சங்கராந்தி என்றும், பெத்த பண்டுகா என்றும் அழைக்கப்படுகின்றது. கோவாவில் சங்கராந்த் என்றும், குஜராத்தில் வாசி உத்தராயன் என்றும், உத்தராகண்டில் உத்தராயணா குகுதி என்றும், மகாராஷ்டிரத்தில் மகி சங்கராந்தி ஹல்தி குங்கும் என்றும், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு பீகாரில் கிச்சடி பர்வ் என்றும், பீகாரின் பல பகுதிகள், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களில் தஹி சுரா மற்றும் தில் சங்கராந்தி என்றும் இதற்கு பெயர். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகி என்றும், ஜம்மு மற்றும் சிக்கிமில் மகி சங்கராந்தி என்றும், காஷ்மீரில் சிசூர் சங்கராத் என்றும், மேற்கு வங்கத்தில் பௌஷ் சங்கராந்தி என்றும், ஒடிசாவில் மகர சௌலா என்றும், மேகாலயாவில் புஷ்னா என்றும், அஸ்ஸாமில் மக்பிஹு என்றும், திரிபுராவில் ஹங்ராய் என்றும், அருணாச்சல பிரதேசத்தில் பரசுராம் குண்ட் மேளா என்றும் இந்த பண்டிகை அழைக்கப்படுகின்றது. இதேபோல் இந்து பண்பாடு நிலவிய அண்டை நாடுகளான பாகிஸ்தானில் திர்மூரி என்றும், வங்கதேசத்தில் பௌஷ் சங்கராந்தி என்றும், நேபாளத்தில் மகே சங்கராத் என்றும், தாய்லாந்தில் சோங்ராம் என்றும், கம்போடியாவில் மோகன் சோங்ராம் என்றும் மகர சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது. மேலும் ஹிந்து தமிழர்கள் வாழும் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. புராணங்களில் ராமபிரானின் முன்னோரும் சூரியகுல இட்சுவாக வம்சத்தை சேர்ந்தவருமான பகீரதன் கடும் தவம் புரிந்து ஆகாயத்திலிருந்து சிவபெருமானின் சடைமுடி வழியாக பூமிக்கு கங்கை நதியை கொண்டு வந்த தினமாக மகர சங்கராந்தி போற்றப்படுகிறது. மகாபாரதத்தின் முக்கிய நாயகர்களில் ஒருவரான பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் இருந்தபோது தனது உயிரை விடுவதற்கு முடிவெடுத்த நாள் மகர சங்கராந்தி தினமாகும். மகாபாரதத்தில் மகர சங்கராந்தி பண்டிகை
மகமேளா என்ற பெயரிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதும் கூட மகர சங்கராந்தி தினத்தன்றுதான் கங்கை நதிக்கரையில் கும்பமேளா எனப்படும் புனித நீராடல் தொடங்குகிறது. பழந்தமிழ் இலக்கியங்களில் சூரியன் வடதிசை பயணமான உத்தராயண புண்ணிய கால தொடக்கமே தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது என்பதற்கு சங்க இலக்கியங்களிலே சான்றுகள் உள்ளன. அந்த காலத்தில் பல தவசீலர்களும் சான்றோர்களும் மார்கழி மாதம் முழுவதும் கடுமையாக உண்ணா நோன்பிருந்து சூரியன் மகர ராசியில் நுழையும் தை முதல் நாளன்றுதான் புனித நீராடி உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இதனை 8 தொகை நூல்களில் ஒன்றான நற்றிணையில் பெயர் தெரியாத புலவர் ஒருவர் இயற்றியிருக்கும் பாடல் கூறுகிறது: வான் பெயல் நனைந்த புறத்த நோன்பியர் தையூன் இருக்கையில் தோன்று நாடன். திடீரென பெய்த மழையால் புறத்தே நனைந்துவிட்ட நோன்பிருந்த தவசீலர்கள் தங்களது நோன்பை நிறைவு செய்யும் வகையில் தை முதல் நாளில் புனித நீராடிவிட்டு படையல் உணவை உண்டபோது அவ்விடத்துக்கு வந்த மலைநாட்டு தலைவன் என்று இந்த வரிகளுக்கு பொருள். இதே நற்றிணையில் மார்கழி மாதம் முழுவதிலும் நோன்பு இருக்கும் பெண்கள் தை பிறக்கும் நாளில் அதிகாலையில் குளத்தில் புனித நீராடுவது பற்றியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலவர் பூதன் தேவனார் பாடிய 80வது பாடலின் வரிகள்: இழை அணி ஆயமொடு தகு நான் தடை தை திங்கள் தன் கயம் படியும் பெருந்தோட் குறுமகள். பொருள்: நோன்புச் சரடு அணிந்த தம்மை ஒத்த பாவையர் கூட்டத்தோடு சேர்ந்து தகுதியுடைய நாணத்தால் வளைக்கப்பட்டு நோன்பை நிறைவு செய்யும் விதமாக தைத்திங்கள் தொடங்கும் நாளில் குளிர்ந்த குளத்திலே நீராடுகின்ற பெரிய தோள்களை உடைய இந்த இளவயது பெண். இதேபோல் கலித்தொகை பாடல் 59, ஐங்குறு 100 பாடல் 84, பரிபாடல் பாடல் 11 ஆகிய சங்க இலக்கியங்களிலும் தை நீராடுதல் பற்றிய குறிப்புகள் உள்ளன. திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 1ஆம் குலோத்துங்க சோழ மன்னனின் கல்வெட்டு ஒன்றில் இக்கோவிலில் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்காக நன்கொடையாக நிலம் வழங்கப்பட்டதை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வம் கல்விதம் பிரம்மம் என்கிறது சாந்தோக்கிய உபனிஷதம். உலகில் உள்ள அனைத்துமே இறைவடிவே என்பது இதன் பொருள். அனைத்திலும் இறைவனை காணும் நமது ஆன்மீக பார்வையின் உச்சத்தால் எழுந்த பண்பாட்டின் வெளிப்பாடே இயற்கை. மாடுகள், மனிதர்கள், கருவிகள் ஆகிய அனைத்தையும் கடவுளாய் மதித்து நன்றி தெரிவிக்கும் மகர சங்கராந்தி பண்டிகை இதனை உளப்பூர்வமான, அறிவுபூர்வமான, ஆன்மீகபூர்வமான உணர்ச்சி பொங்கலுடன் பொங்கலோ பொங்கல் என்று முழங்கி காலந்தோறும் கொண்டாடுவோம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்த பண்டிகையின் சிறப்புகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.